பிரைஸ் தி லார்ட். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். மார்க் 6:44. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நேற்று நைட்டு செய்த இட்லியை தாளித்து கொடுக்க போகிறேன். இட்லியாக சாப்பிட்டா தம்பிக்கு பிடிக்காது, அதனால் தாளித்து கொடுத்தா அவன் நல்லா சாப்பிடுவான். இன்றைக்கி அதே தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேங்க. அப்படி செய்தாக்கா தம்பி விரும்பி சாப்பிடுவான். இன்றைக்கி எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேங்க. ஒரு 10 இட்லி இருக்கும். நான் உடச்சி வச்சுருப்பேன், எண்ணெயில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, கருப்பு உளுந்து தான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு, வெடிச்சிருச்சு. இப்போ முதல்ல அந்த கடலைப்பருப்பையும் உளுந்து பருப்பையும் சேர்த்து போட்டுறணும். அது ஒரு பாதி அளவுக்கு பொன்னிறமாக வறுபட்ட உடனேயும் வெங்காயம் மிளகாயை போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வணங்கணும். ஸ்டவ் மீடியத்தில் தான் இருக்கணும், ரொம்ப வச்சா கரிஞ்சு போயிடும். கரியாமல் வறுக்கணும். நல்லா வணங்கின விட்டு கருவேப்பிலையும் உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் தேவையான அளவு போட்டுறணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு ஆல்ரெடி இட்லியிலேயே இருக்குது, அதனால் போட்டிருக்கிற வெங்காய மிளகாய் கலவை தான் உப்பு போடுறோம். போட்டாச்சு, நல்லா வணக்கணும். தம்பிக்கு இந்த இட்லி உப்புமாவாக பண்ணி கொடுத்தா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிக்கலைங்கிறக்காக இட்லியே செய்யாமையே இருக்க முடியாது. இட்லி எப்பாச்சும் செய்தாக்கா அவனுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சட்னி செய்து, அப்புறம் அடுத்த நாள் இந்த மாதிரி நான் தாளித்து கொடுக்கறது வழக்கம். அப்படி தான் இட்லி அவன் சாப்பிட்றான். இப்போ பொடிச்சு வச்சுருக்கிற இட்லியை வெங்காய மிளகாய் கூட போட்டு நல்லா கிளற வேணும். நல்லா அந்த தணல்லையே, நெருப்பு ஃபுல்லாக எரியாமல் தணல்லையே நல்லா வணங்கணும். கரிஞ்சிடக்கூடாது. நல்லா சிம்லேயே வணங்கணுங்க. தணலுன்ட்டேன், அனலில் வணங்கணும். இந்த ஸ்டேஜ் ஆன விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல். ஏன்னா அடியில் கொஞ்சோண்டு அது அடி பிடிக்கிற மாதிரியான கொஞ்சம் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அந்த இடத்துல மொறுமொறுன்னு இருக்கும். அது தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். என்ன சமைச்சாலும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து போட்டு பரிமாறுவேன். அது அப்படி தான் வழக்கமாக இருக்குது. எங்கள் பாட்டி அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து பரிமாறலாம். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். இப்போ வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேறு தக்காளி இதெல்லாம் போட்டால் எங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அதனால் நான் அதெல்லாம் போடுறதில்ல. அதெல்லாம் போடாமையே செஞ்சால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஆசைப்பட்டது எல்லாம் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். ஆமேன்.